கோட் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜென்ரலாக விஜய் படத்தோட ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது மேலே அந்த ஹைப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பாட்டு எப்படி இருக்குது, விஜயோட லுக்கு எப்படி இருக்குது, எப்படி டான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக இருப்பாங்க. அதுவும் இந்த பாட்டு வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கே ரிலீஸ் ஆகுது. இந்த பாட்டோட மேல் வாய்ஸை பாடினதும் விஜய் அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாளாவது ஒரு டாக் ஆஃப் த கோலிவுட் இந்த பாட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ டாப்பிக்கே மாறி போயிருக்கு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதில் வரக்கூடிய ஃபீமேல் வாய்ஸ் பவதாரணியோட வாய்ஸை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் யோசிக்கிற அதே பவதாரணி தான், இளையராஜாவோட பொண்ணு, இவனோட அக்கா, அவங்களுடைய வாய்ஸை பற்றி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தோணலாம், அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி அவங்களுடைய வாய்ஸ் இங்கே இதில் வந்திருக்கு அப்படின்னு. ஒருவேளை அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கலாம். பட் இதுக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக விபியும் இவனும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ் பேஜில் அவங்களும் இந்த பாட்டும் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்காங்க, இந்த பாட்டுக்குள்ள எப்படி பவதாரணியோட வாய்ஸ் வந்தது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எமோஷ்னலுக்கு என்ன காரணம், எப்படி பவதாரணியோட வாய்ஸ் இந்த சாங்குக்குள்ள வந்தது அப்படிங்கிற விஷயத்த தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபா டாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கோட் செகண்ட் சிங்கிள் விஜயோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ அப்படின்ட்டு. பட் அதுக்கு முதல் நாள் ஒரு ப்ரொமோ ஒன்று அந்த படத்தோட டீமே வெளியிட்டாங்க. அந்த ப்ரொமோவில் சிங்கர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு பவதாரணி விஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனாலே எல்லாருக்கும் ஒரு ஹைப் இன்னும் அதிகமாச்சு. எப்படி பவதாரணி இதில் பாடியிருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கிறப்ப இந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு அடுத்த நாள் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாட்டோட கடைசி எண்ட் கால்லேயே வந்து எப்படி பவதாரணியோட வாய்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு அந்த டீமே உண்மை என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இதை பற்றி விபியும் இவனும் ரொம்ப எமோஷ்னலாக, நாங்களும் இந்த பாட்டும் எப்படி எந்த அளவுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த இந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் பேஜில் நம்ம நிறைய விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறத பார்க்குறோம். பட் இதெல்லாம் இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பவதாரணியோட வாய்ஸ் இந்த பாட்டுக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னு அவங்க ரிவீல் பண்ணியிருக்க அந்த விஷயத்தையே பார்த்துருவோம். ஏஐ வாய்ஸ் மாடலிங் டெக்னாலஜி பை timelessvoices.ai, ஏஐ டெக்னிக்கல் கன்சல்டன்ட் டிஆர் கிருஷ்ணா சேட்டன். அதாவது இந்த ஏஐ டீம் தான் வந்து இதில் வந்து இந்த பவதாரணி வாய்ஸை கொண்டு வந்திருக்காங்க. யாரையோ பாட வச்சு அந்த வாய்ஸை பவதாரணி வாய்ஸாக மாற்றிருக்காங்க. கோலிவுட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மான் வந்து பண்ணியிருக்காரு. லால் சலாம் படத்தில் இறந்து போன 2 சிங்கர்ஸோட வாய்ஸை ஏஐ டெக்னாலஜி மூலம் கொண்டு வந்தார். அதையும் இந்த timelessvoices.ai இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இப்போ கோட்டில் வந்து பவதாரணி பாடியிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு, இதில் பவதாரணியோட வாய்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த வாய்ஸ் இங்க வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. முதல்ல இவன் வந்து இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது பெங்களூர்ல இருந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அங்க விபி இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல இந்த சாங்கை கம்போஸ் பண்ணிட்டு இதை யாரை பாட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் பண்றாங்க இதை வந்து பவதாரணி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த சேம் டைம்ல பவதாரணி எங்க இருக்காங்கன்னா ஸ்ரீலங்காவில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. ஆனா ஒரு தம்பியா இவனுக்கு என்ன தோணும், சரி அக்கா வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வந்த உடனே நாம அவங்கள வச்சு இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள இவனுக்கு ஒரு செய்தி வருது, பவதாரணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே தெரியும். பட் விபிக்கும் விபியோட தங்கச்சி இவனுக்கு அக்கா அப்படிங்கிறப்போ 2 பேருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, நாம இந்த சாங்கை வந்து பவதாரணி தான் பாட போறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணோம், அவங்களுடைய வாய்ஸை இதில் கொண்டு வரணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க. அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் சரி ஏஐ டெக்னாலஜி மூலம் பவதாரணியோட வாய்ஸை வந்து இதில் கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் அதனாலேயே இந்த சாங் வந்து இவனுக்கும் விபிக்கும் வந்து ஒரு 10 பாட்டோட 11 பாட்டு அப்படின்னு போகாமல் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடிய பாட்டாக போயிருக்கு. அவங்க ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ் பேஜில் இருக்கக்கூடிய ட்விட்டர் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும்.
இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு வந்து எமோஷனலாக எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா யுவன் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பாட்டு வேணாலும் போட்டிருக்கலாம், எத்தனை படங்கள் வேணாலும் போட்டிருக்கலாம். பட் இந்த பாட்டு எவ்வளோ ஸ்பெஷல், ஏன் மெனக்கிட்டு இந்த பாட்டுக்குள்ளே பவதாரணியோட வாய்ஸை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத அவங்களே எக்ஸ் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் நீங்களும் போயிட்டு எக்ஸ் பேஜில் பார்க்கலாம். பர்சனலாக பவதாரணியை பற்றி எனக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். அவங்களுடைய பாட்டு அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய ஹம்மிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால அவங்களுடைய ஹம்மிங்க்கு இங்கே நிறைய பேர் வந்து ஒரு அடிக்டடாகவே இருப்பாங்க. எனக்கு அவங்க பாடின பாட்டிலே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க கூட போய் கேளுங்க. பவதாரணி வந்து எவ்வளவு ஒரு வசீகரமான சிங்கர் அப்படின்னு அந்த பாட்டிலே தெரிய வரும். அதே மாதிரி பவதாரணியோட எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து இந்த டாபிக் வந்து இந்த சேனலில் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த டாபிக் எடுத்து பேசுவோம். ஏன்னா எல்லாத்தையும் பேச முடியாது. வில் see you on next video. Bye viewers.